நீ வந்து திமிரா, ஆமா அதுக்கு நாள் இருக்கு சார். அத பத்தி இப்ப ஏன் சார் பேசணும்னு நீ நினைக்கிறேன்னா, அப்ப நீ வந்து அவனுங்க 2 பேருமே ஏதாவது ஒரு இடத்துல தோப்பாங்கன்னு வெயிட் பண்றீங்க. ஏதாவது ஒரு சீரிஸ் 2 சீரிஸ்ல அவங்களுடைய ஃபெயிலியர் பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணும், அவுட் ஆஃப் ஃபார்ம பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது நடந்துச்சுன்னா அத காரணம் காட்டி அவங்கள வெளிய தூக்கி போடலாம்னு ஆசைப்படுறீங்க. இதுதானே இதுலருந்து வெளிய நமக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிப்பா கேட்டே ஆகணும். இந்த தைரியத்தை, இந்த உரிமைய ஒரு பேட்டிங் கோச்சுக்கு யார் குடுத்தா? அது வரட்டும் சார். அதுக்கு டைம் இருக்கு சார். அப்புறம் பார்க்கலாம் சார்ன்னு சொல்றதுக்கான அந்த தைரியத்த இவங்களுக்கு யாரு குடுத்தாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க இன்டைரக்ட்டா என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கன்றத புரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்க முட்டாளா நாங்க? டைம் இருக்குது சார். அதுக்கு இன்னும் பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன பேச்சு இது? இந்த பிசிசிஐ கண்டிப்பா கௌதம் கம்பீர் அண்ட் இந்த டீம வார்ன் பண்ணியே ஆகணும். வாய மூட்டு உங்க வேலைய மட்டும் பாருங்க. இவங்க 2 பேரும் இல்லன்னா நாங்க தோத்தே போயிருவோம்டா ஓடிஐ வேர்ல்ட் கப்ன்றத சொல்லி, இவங்க 3 பேரையும் இந்த பவுலிங் கோச் உட்பட மார்னே மார்க்கெல்லாம் பெருசா எதுவும் பேச மாட்டாரு. அவர விட்டுருவோம். பட் இந்த கொட்டாக் வந்து ரொம்ப ஆடுறாப்ல. இவங்களோட சேர்ந்துட்டு கௌதம் கம்பீரோட. இவங்க 2 பேர் வாயவும் அடைக்கிறதுக்கு பிசிஐ வேலை பார்க்கணும். இல்லன்னா வேர்ல்ட் கப் இவங்க 2 பேர் இல்லாம நீங்க போய் அடிச்சு கிழிச்சிருவீங்க. கிழிச்சு அனுப்பிருவானுங்க உங்கள.